நமது நாட்டிற்கே முன்னோடியாக தமிழ்நாடு திகழ்ந்து வருவதற்கு நமது மாநிலத்தில் பல்லாண்டுகளாக பின்பற்றப்பட்ட சிறப்பான மருத்துவக் கல்வி மாணவ சேர்க்கை முறையே இந்த சாதனைகளுக்கு அடிப்படை. 2006ஆம் ஆண்டில் மருத்துவம் உள்ளிட்ட அனைத்து தொழிற்பட்ட படிப்புகளுக்கான நுழைவுத் தேர்வை ரத்து செய்து பள்ளிகளில் 12 ஆண்டுகள் பயிலக்கூடிய பள்ளிக்கல்வி மதிப்பெண்களின் அடிப்படையில் சமூக நீதியும் அனைத்து பிரிவு மாணவர்களுக்கு சம வாய்ப்பையும் உறுதி செய்யக்கூடிய முன்னோடி சேர்க்கை முறையை முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் உருவாக்கினார். சமூக நீதியை நிலைநாட்டி கிராமப்புறங்களில் வாழக்கூடிய ஏழை எளிய மாணவர்களின் மருத்துவ கல்வி கனவை நனவாக்கக்கூடிய இந்த முறையால் தான் மாநிலத்தின் அனைத்து பகுதிகளிலிருந்தும் மருத்துவர்கள் உருவாகும் வாய்ப்பு ஏற்பட்டது. இதன் பயனாக மாநிலத்தின் அனைத்து பகுதிகளிலும் சிறப்பான மருத்துவ சேவைகளை வழங்கி வருகிறோம். ஆனால் நீட் தேர்வு முறை செயல்படுத்தப்பட்ட பின்னர் இந்த தேர்விற்கான பயிற்சி வகுப்புகளுக்கு சென்று பயிற்சி பெற இயலாத கிராமப்புற மாணவர்களுக்கும் ஏழை எளிய குடும்பங்களைச் சார்ந்த மாணவர்களுக்கும் மருத்துவ படிப்பு எட்டாக்கணி ஆகிவிட்டது. மாநிலத்தின் கிராம பகுதிகளிலும் பின்தங்கிய பகுதிகளிலும் வழங்கப்படும் மருத்துவ சேவைகளையும் எதிர்காலத்தில் இந்த முறை பாதிக்கும். நீட் தேர்வானது பயிற்சி வகுப்புகளுக்கு செல்லும் வசதி படைத்த நகர்ப்புற மாணவர்களுக்கு ஆதரவாக அமைந்துள்ளது என்பதிலும் இந்த தேர்வின் அடிப்படையிலான மருத்துவ மாணவர் சேர்க்கை முறை சமூக நீதிக்கு எதிரானதாக உள்ளது என்பதிலும் தமிழ்நாட்டு மக்கள், அரசியல் கட்சிகள், சமூக சிந்தனையாளர்கள் என அனைவரிடமும் உள்ள கருத்தொற்றுமையின் அடிப்படையில் சரியான மாற்று மருத்துவ மாணவர் சேர்க்கை முறை குறித்து பரிந்துரைப்பதற்காக ஓய்வு பெற்ற நீதியரசர் திரு A.K. ராஜன் அவர்கள் தலைமையில் ஒரு உயர்நிலை குழுவினை இந்த அரசு அமைத்தது. அந்த குழுவின் பரிந்துரை அடிப்படையில் இந்த சட்டமன்ற பேரவையில் 13/9/2021 அன்று தமிழ்நாடு மருத்துவ பட்டப்படிப்புகளுக்கான சேர்க்கை சட்டம் 2021 என்ற சட்ட முன்வடிவு ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டும் நீண்ட சட்ட போராட்டத்திற்கு பிறகும் மாண்புமிகு ஆளுநர் ஒப்புதல் வழங்கப்படாமல் மறுபரிசீலனை செய்திட திருப்பி அனுப்பப்பட்டது. இந்நிலையில் என் தலைமையில் 5/2/2022 அன்று அனைத்து கட்சி கூட்டம் நடத்தப்பட்டு இந்த சட்ட முன்வடிவினை மீண்டும் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் அறிமுகப்படுத்துவது தொடர்பான தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டு 8/2/2022 அன்று சட்ட முன்வடிவு மீண்டும் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. மாண்புமிகு ஆளுநர் மூலம் மாண்புமிகு குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக ஒன்றிய அரசுக்கு அனுப்பப்பட்டது. இது குறித்து ஒன்றிய அரசின் சுகாதாரத்துறை, ஆயுஷ் துறை, உள்துறை, உயர்கல்வித்துறை என பல்வேறு அமைச்சகங்கள் கோரிய அனைத்து விளக்கங்களுக்கும் தமிழ்நாடு அரசு உடனுக்குடன் உரிய விளக்கங்களையும் வழங்கியது. ஆனால் இவற்றையெல்லாம் ஏற்காமல் நமது மாணவர்களுக்கு பெரும் பேரடியாக ஒன்றிய அரசு நமது நீட் விளக்க சட்டத்திற்கு ஒப்புதலை மறுத்துள்ளது என்ற வருந்தத்தக்க செய்தியை இந்த பேரவையில் கனத்த இதயத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில சட்டமன்றத்தின் மாண்பினை அவமதித்துள்ள ஒன்றிய அரசின் இத்தகைய எதேச்சதிகார போக்கு அரசமைப்பு சட்டம் தந்துள்ள கூட்டாட்சி கருத்தியல் வரலாற்றில் ஒரு கருப்பு அத்தியாயம். தமிழ்நாட்டு மக்களின் எண்ணங்களையும் இந்த பேரவையின் தீர்மானங்களையும் ஒன்றிய அரசு கருத்தில் கொள்ளவே இல்லை. இதனை மக்கள் கவனித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒன்றிய அரசு நமது கோரிக்கையை நிராகரித்திருக்கலாம். ஆனால் நீட் தேர்வு முறையை அகற்றுவதற்கான நமது போராட்டம் எந்த வகையிலும் முடிந்துவிடவில்லை என்பதையும் இந்த போராட்டத்தின் அடுத்த கட்டத்தில் நாம் எடுக்க வேண்டிய சட்டபூர்வமான நடவடிக்கைகள் குறித்து சட்ட வல்லுநர்களிடமும் கலந்தாலோசிக்கப்படும். மேலும் இது தொடர்பாக அனைத்து சட்டமன்ற கட்சித் தலைவர்களிடமும் ஒரு கலந்தாலோசனை கூட்டம் வரும் 9ஆம் தேதி அன்று மாலை தலைமைச் செயலகத்தில் நடத்தப்பட உள்ளது. அதில் நமது சட்டமன்ற கட்சித் தலைவர்கள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு இத்தருணத்தில் தங்கள் வாயிலாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாட்டின் மருத்துவக் கல்லூரி கனவோடு கல்வி பயிலும் லட்சக்கணக்கான மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களின் சார்பாக அவர்களின் கனவை நனவாக்க தமிழ்நாடு அரசு உறுதியோடு சட்ட ரீதியான அனைத்து நடவடிக்கை எடுக்கும் என்பதையும் இந்த பேரவையின் வாயிலாக
நான் தெரிவித்துக் கொண்டு அமைகிறேன். மருத்துவத்துறையில் நாட்டுக்கே முன்னோடியாக தமிழ்நாடு உள்ளது என்றும், நீட் செயல்படுத்தப்பட்ட பின் கிராமப்புற மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பு எட்டாக்கணியாக ஆகிவிட்டது எனவும் சட்டமன்றத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையாற்றியதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா. ஏப்ரல் 9ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டம் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிச்சிருக்காங்க. இது குறித்து விரிவான விவரங்கள் என்ன? தமிழ்நாடு சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒரு அறிவிப்பை வழங்கியிருக்கிறார். குறிப்பாக நீட் தேர்வு விலக்கு தொடர்பாக மாநில சட்டமன்றத்தில் இயற்றப்பட்ட ஒரு சட்ட மசோதாவை மத்திய அரசு நிராகரித்திருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய நிலையில இது தொடர்பாக அனைத்து சட்டமன்ற கட்சி தலைவர்களுடனான ஆலோசனை கூட்டம் ஏப்ரல் 9ஆம் தேதி அன்று நடைபெறும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். அதன் மட்டுமல்லாமல் இது தொடர்பாக அவர் பேசும்போது மருத்துவ துறையில் நாட்டிற்கே முன்னோடியாக திகழ பல்லாண்டு காலமாக பின்பற்றி வந்த மருத்துவ கல்வி மாணவர் சேர்க்கை முறைதான் அதற்கான அடிப்படை என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நீட் தேர்வு முறை செயல்படுத்தப்பட்ட பின்னர் பயிற்சி பெற முடியாத கிராமப்புற மாணவர்களுக்கு மருத்துவ கனவு எட்டாக்கணியாக மாறிவிட்டது என்றும், நீட் தேர்வு பயிற்சி வகுப்பு செல்லக்கூடிய வசதி படைத்த நகர்ப்புற மாணவர்களுக்கு இது ஆதரவாக அமைந்துள்ளது என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருந்தார். தமிழகத்தில் அனைவரிடமும் உள்ள கருத்துக்களுடைய அடிப்படையில் தான் ஏ.கே. ராஜா தலைமையில் உயர்நிலை குழுவை தமிழக அரசு அமைத்தது என்றும், அந்த குழுவினுடைய பரிந்துரையின் அடிப்படையில தமிழக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருந்தார். அது மட்டுமில்லாமல் தன்னுடைய தலைமையிலேயே அனைத்து கட்சி கூட்டம் நடத்தி சட்ட முன்வடிவை 2வது முறையாக நிறைவேற்றினோம். ஆளுநர் மூலமாக குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்காக மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. பல்வேறு அமைச்சகங்கள் கோரிய அனைத்து விளக்கங்களும் உரிய விளக்கம் தமிழக அரசு சார்பாக வழங்கப்பட்டிருந்த நிலையில நீட் தேர்வுக்கு விலக்கு அளிக்க ஒப்புதல் அளிக்க தற்போது மத்திய அரசு அனுமதி மறுத்திருப்பதை ஒரு கனத்த இதயத்தோடு இந்த சட்டப்பேரவையில தெரிவிக்கிறேன் என்று முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். மத்திய அரசு நம்முடைய கோரிக்கையை நிராகரித்திருக்கலாம், ஆனால் நீட் தேர்வு அகற்றுவதற்கான போராட்டம் எந்த வகையிலும் தடைபடவில்லை என்றும், இந்த போராட்டத்தினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசனை நடத்தி முடிவெடுக்கப்படும் என்றும், இதற்காக அனைத்து சட்டமன்ற கட்சி தலைவர்களான கூட்டம் வரக்கூடிய 9ஆம் தேதி அன்று மாலை சட்டமன்ற வளாகத்திலேயே தலைமைச் செயலகத்திலேயே நடைபெறும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். சிவா, சட்டப்பேரவையில் அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்டு வராங்க அப்படின்னு தகவல் வந்தது. இது குறித்து அங்கு நிலவரம் எப்படி இருக்கிறது? நிச்சயமாக தமிழக சட்டப்பேரவையில எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சட்ட ஒழுங்கு விவகாரம் தொடர்பாக ஒரு விஷயத்தை சட்டப்பேரவையில பேச முற்பட்டார். ஆனால் சபாநாயகர் ஏற்கனவே கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பு இது தொடர்பாக எதிர்கட்சிகள் பேச முற்பட்ட போதே இதற்கு நாங்கள் அனுமதி மறுத்திருக்கிறோம், விதி எண் 56 கீழ் இது மறுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில அதனை பேசுவதற்கு அனுமதி இல்லை என்று குறிப்பிட்டிருந்தார். அதனை தவிர்த்து பல்வேறு விவகாரம் தொடர்பாக கவனஈர்ப்பு தீர்மானத்தை எதிர்கட்சிகள் வழங்கியிருக்கக்கூடிய நிலையில இது தொடர்பாக எதிர்கட்சிகள் பேசலாம் என்றும் தெரிவித்திருந்தார். ஆனால் எதிர்கட்சி தலைவர் சட்டம் ஒழுங்கு தொடர்பாக பேச வந்த கருத்துக்கள் அவை குறிப்பில் எதுவும் ஏறாது என்று சபாநாயகர் தெரிவித்திருந்த நிலையில எதிர்கட்சிகள் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதை அடுத்து அமளியில் ஈடுபட்டிருந்தனர். தற்போது அவர்கள் வெளிநடப்பும் செய்திருக்கிறார்கள். இது தொடர்பாக அவை முன்னோராக இருக்கக்கூடிய துறைமுகத்தில் இருக்கும்போது நாங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது எத்தனை கவன ஈர்ப்பு தீர்மானம் வழங்கி இருக்கிறோம், அதில் ஒன்றையாவது நீங்கள் எடுத்தீர்களா என்பன போன்ற கருத்துக்களையும் சபாநாயகர் ஒரு விவகாரத்தில் முடிவு எடுத்தால் அந்த முடிவே இறுதியானது என்பதையும் அவை முன்னோராக இருக்கக்கூடிய துறைமுருகன் தெரிவித்தார். இந்த நிலையில எடப்பாடி பழனிசாமி பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதை தொடர்ந்து எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் சபாநாயகரை கண்டிக்கக்கூடிய வகையில சட்டப்பேரவை வளாகத்திலேயே தற்போது முழக்கமிட்டு வருகின்றனர். சட்டப்பேரவையிலும் அவர்கள் வெளிநடப்பிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சிவா.